சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் மக்கள் நல கூட்டு இயக்கம் போட்டியிடுமா, முடிவு என்ன என அதன் தலைவர்கள் புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். ஆர்கே நகர் தொகுதிக்கான இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஎம், சிபிஐ ஆகிய இடதுசாரி கட்சிகளோடு இணைந்து மக்கள் நல கூட்டு இயக்கமாக இயங்கி வருகிறோம். அண்மையில் நெடுவாசல் பிரச்சனையில் கூட மக்கள் நல கூட்டு இயக்கத்தை சார்ந்த 3 கட்சிகளும் ஒன்று சேர்ந்து மக்களோடு இணைந்து போராட்டத்தில் பங்கேற்றோம். ஆகவே இந்த இடைத்தேர்தல் தொடர்பாகவும் நாங்கள் மக்கள் நல கூட்டு இயக்க தலைவர்கள் கூடி பேசி அதன் பின்னர் முடிவை அறிவிப்போம். தற்போதைக்கு தனிப்பட்ட முறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேறு எந்த கருத்தும் இல்லை. நடக்க இருக்கின்ற இந்த இடைத்தேர்தலில் மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் சார்பில் போட்டியிட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. இது குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையோடும் விடுதலை சிறுத்தை கட்சி தலைமையோடும் நாங்கள் கலந்து பேசி ஒரு முடிவெடுக்க இருக்கிறோம். நடக்க இருக்கின்ற ஆர்கே நகர் தொகுதிக்கான அந்த இடைத்தேர்தலை ஜனநாயகபூர்வமாக நடத்த வேண்டும் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் கருத்து. இந்த தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் எவ்வாறு பங்கேற்கும், என்ன செய்யும் என்பது குறித்தெல்லாம் கேள்விகள் இருக்கின்றன. இது குறித்து சென்னை சென்ற பிறகு மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் தோழர் ராமகிருஷ்ணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் திருமாவளவன் இவர்களோடு கலந்து பேசி முடிவினை மேற்கொள்வோம்.